அப்பேற்பட்ட தலைவரை தோற்கடிச்சிருக்கிறோம். முதல்வருக்கே உதாரணமாக இருந்தவர் அண்ணா கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். காலை 8:30 கல்யாண வீட்டில் கச்சேரி பாடும் ஸ்டாலின் அவர்கள். ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகனூர் நியமிக்கல, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி கொண்டிருக்கிறார். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மதியம் 12:45 தோல்வியின் விரக்தியால் கோமாவுக்கு சென்ற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மீள முடியாமல் தவிக்கின்றார். இப்ப நம்ம தயவுல அவங்க ஆட்சி நடக்குது. காலை 8:30 தமிழ் பேரினர் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பொங்கும் சீமான் அவர்கள். நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நான் 7வது பாஸ்னே. அடே வண்டுருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே. எதுக்கு வந்தோம் என்று தெரியாமல் புலம்பும் சீமான் தலைவர் அவர்கள். கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏர சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகு. பொதுக்கூட்டத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் திடீர் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் வெற்றி பெறவில்லை. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? எனக்கு பொறாமை இல்லை என்று சொல்லிக் கொண்டு சுத்தி இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள். அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன பொறாமை? அது இன்னும் இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. பத்திரிகையாளர்களிடம் தன் மனவேதனையை பகிர்ந்து கொள்ளும் டிடிவி தினகரன் தலைவர் அவர்கள். மன்னார்குடியில தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே, தாவேக்கா 3வது இடம் தான் வந்துச்சு. என் வாய் என் உருட்டு என்று சொல்லி உருட்டி கொண்டிருக்கும் சின்னவர் அவர்கள். இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். மதியம் 12:45 புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது புதுசு கிடையாது. அரசியல் சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய. இப்ப தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது ஓரளவுக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அவருக்கு நல்லது. கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியும், நல்லா உடற்பயிற்சிகள் செய்ய முடியும், நல்லா மனசை இன்னும் தேத்திக்கிட்டு ஒரு ரெஸ்ட் தானே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.